நகையை இவன் எங்கேருந்து எடுத்தான்? இவன் அம்மா சிலைக்கிட்ட இருந்து தானே? அப்பவே தெரியல இவன் யோகியதை என்னன்னு. நான் இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் இன்னும் இவனை புரிஞ்சுக்காம நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க தான் இவரை புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இவரு யாருங்கிற உண்மைய மறைச்சது கூட நீங்க கோவப்படுவீங்க தான். பர்சனலா இவருக்கும் உங்களுக்கும் என்னமா பகை இருக்கு? தாத்தாவும் பாட்டியும் தெரியாம செஞ்ச தப்புக்காக இவரை நீங்க தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏய், நீ கண்டதையும் பேசி இப்ப இவன் பண்ண தப்ப திசை திருப்ப பாக்குறியா? நான் நகையை திருடிட்டேன்னு என்ன பேட்டி எடுத்த பத்திரிக்கைக்காரங்கலாம் நியூஸ் பேப்பர்ல என்ன பத்தி கண்ணா பின்னான்னு எழுதி என் மானம் போற மாதிரி பண்ணிட்டாங்க. இவ்ளோ அவமானம் யாரால? இவனால தானே. அதனாலதான் அவனை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்ன்றது கோர்ட் ஆர்டர். அத மறந்துட்டு பேசுறீங்களா? எதையும் நான் மறக்கலடி. ஆனா இவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அத நான் சந்திக்க தயாரா இருக்கேன். இன்னும் ஏன் இங்க நிக்கிற? ஈஸ்வரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் மாப்பிள்ளை ஏன் பொறுத்துக்கிறார் தெரியுமா? எல்லாம் ரேவதிக்காக. அத மாதிரி புரிஞ்சுக்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவனை யாரும் இங்க இருக்க சொல்லல. நான் இவனை போனுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் போனாதான் நம்ம குடும்பமே நல்லா இருக்கும். அம்மா, பார்த்து பேசுங்க. அனாவசியமா வார்த்தைய விடாதீங்க. இவர் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இவர் இங்கதான் இருப்பாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீங்க மனசு மாறினா எல்லாருக்கும் நல்லது. இந்த வீட்டுக்குள்ள இனிமே இவன் காலடி எடுத்து வச்சா கூட துப்பாக்கியால சுட்டு தள்ளிடுவேன். போ சொல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அந்த நகையெல்லாம் என் அம்மாவோட சிலைக்கிட்ட புதைச்சி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். டேய், இதெல்லாம் உன் வாயால சொல்லாத. முதல்ல நிரூபிச்சு காட்டு. கண்டிப்பா அது யார் பண்ணாங்க நான் நிரூபிச்சு காட்டத்தான் போறேன். முதல்ல நிரூபிச்சு காட்டு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். அம்மா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவர் கண்டிப்பா சீக்கிரம் நிரூபிப்பாரு. நிரூபிச்ச பிறகுதான் இவரோட நானும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். ஏய், என்னடி சொல்ற? இவரை நிரூபிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றேன். ஏய், இது பாரு, தேவையில்லாம சபதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. இதுல நீ தோத்துதான் போக போற. இல்லம்மா, நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு உண்மையை கண்டுபிடிச்சு நிரூபிப்பாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரோம். அம்மா ரேவதி, மாப்பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இப்படியே வாசல்லே உட்காந்துருக்கணுமா? வீட்டுக்குள்ள வாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் சொன்னதுதான். என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் நாங்க வீட்டுக்குள்ள வருவோம். ரேவதி, இப்படி அடம் பிடிக்காத. இதெல்லாம் சரியா வராது. நீ வீட்டுக்குள்ள வா, அம்மாவை நாங்க சமாதானப்படுத்துறோம். இல்லக்கா, இந்த விஷயத்துல நான் மனசுல வைராகியமா வச்சிருக்கேன். இத செஞ்சு முடிச்சிட்டு தான் நாங்க வீட்டுக்குள்ள வருவோம். அக்கா. என்ன சந்திரா, என்ன விஷயம்? அக்கா, ஒரு குட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? பக்கத்து டவுன்ல லோட்டஸ் லேடிஸ் கிளப்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். இப்ப என்ன அதுக்கு? அந்த கிளப்ல இந்த வருஷம் உன்னை சிறந்த பெண்மணியா செலக்ட் பண்ணிருக்காங்கக்கா. மகளிர் தினத்தன்னைக்கு விழா எடுத்து பாராட்டி விருது கொடுக்க போறாங்களாம். அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இன்விடேஷன் கொடுக்க வரலாமான்னு கேக்குறாங்க. அதான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். சரி, அவங்கள வர சொல்லு. அக்கா, நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? ஏன் அப்படி கேக்குற? இல்லக்கா, இப்ப நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. ரேவதி சபதம் போட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. யார் சொன்னாலும் உள்ள வரமாட்டேங்கிறா. இந்த சிச்சுவேஷன்ல லேடிஸ் கிளப்ல இருந்து வீட்டுக்கு வந்தா சரியா இருக்குமா? அவ போராட்டத்தை பத்தி தெரிஞ்சா உனக்கு சிறந்த பெண்மணின்னு அவார்டு கொடுப்பாங்களா? இதையெல்லாம் யோசிக்காம வான்னு சொல்றியே. பேசாம அவங்கள வர வேணான்னு சொல்லவா? இல்ல, அவங்க வரட்டும். இந்த சமயத்துல இந்த விருதை வாங்குறது ரொம்ப முக்கியம். நீ அவங்கள வர சொல்லு. அக்கா,
நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ நீ ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அவங்கள வர சொல்லு. ம், சரிக்கா, நான் வர சொல்றேன். ம். ஹலோ, நான் சாமுண்டீஸ்வரியோட சிஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க அக்கா என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்களா? ம், ஒத்துக்கிட்டாங்க. உங்களை நேர்ல வர சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்பி வரோம். சரி, வாங்க. என்ன சந்திரா, அவங்க கிட்ட சொல்லிட்டியா? ஆ, சொல்லிட்டேன்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி, வரட்டும். ம். மேடம், மேடம், யார் நீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க லோட்டஸ் லேடிஸ் கிளப்ல இருந்து வரோம். ஓ, ஃபோன் பண்ணிருந்தீங்கல்ல? ம். வாங்க. உட்காருங்க. இதோ வரேன். ம். வணக்கம் மேடம். எங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத சொல்லதான் உங்க எல்லாரையும் அக்கா வர சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நீங்க உள்ள வாங்க. ம், ஓகே மேடம். இந்த விருது பாராட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் எந்த காரியத்தையும் செய்யல. சின்ன வயசுல நான் என் பெத்தவங்களை இழந்து நிறைய கஷ்டப்பட்டேன். வாழ்க்கையில நான் இந்த நிலைமைக்கு வர நிறைய போராடி இருக்கேன். அப்பெல்லாம் என்ன கை தூக்கி விட யாருமே இல்ல. நானே அடிபட்டு கஷ்டப்பட்டு பல அவமானங்களை தாண்டி தான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன். என் நிலைமை இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு அங்கீகாரமா தான் நீங்க கொடுக்கிற சிறந்த பெண்மணிங்கிற விருதை நான் நினைக்கிறேன். மேடம், நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் கலந்துக்கிட்டு நாங்க கொடுக்குற விருதை நீங்க வாங்கிக்கணும். இந்தாங்க, கொடுங்க. இந்தாங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல விஷயத்த உங்க கிளப் மூலமா நான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சொல்லுங்க மேடம், நாங்க என்ன செய்யணும்? நான் ஒரு 500 பெண்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கலான்னு இருக்கேன்.